அறிமுக உரை ஆற்ற இருப்பவர் ஆசிரியர் திருமதி ப. ஞானசுந்தரி அவர்கள். அவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். உள்ளத்தினுடைய உணர்வுகளை சுருங்கிய வடிவிலே மிக அழகாக எடுத்துச் சொல்லுவதுதான் கவிதை. சமீபத்திலே என்னுடைய அன்பு தோழி கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்கள் எழுதிய ஒரு கவிதையை படித்தேன். காதலும் கனிவும் அற்ற திருமண வாழ்க்கையின் 33ஆம் ஆண்டு விழா. அடுமனை வாசம் பொருந்திய கேக்கினை கையிலே ஏந்தியவாறு பிள்ளைகள். சிறு கைதட்டலுக்கிடையே சிறு கத்தியை கொண்டு கேக் வெட்டப்பட்டது. ஹாப்பி என்ற கேக்கின் வில்லையை கணவர் சுவைக்க, வெட்டிங் என்ற கேக்கின் வில்லையை நான் சுவைக்க, டேவை பிள்ளைகள் சமமாக பங்கிட்டு கொண்டார்கள். இந்த ஆண்டின் பாகப்பிரிவினை சிறப்பாக முடிந்தது என்ற ஒரு கவிதை என்னுடைய உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அப்படிப்பட்ட அந்த கவிதையை நமக்கு வழங்க மேடைக்கு வருகிறார்கள். அறிமுக உரையாற்ற ஆசிரியர் ஞானசுந்தரி அவர்களை மேடைக்கு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். இன்று போகி பண்டிகை. போகி என்பது ஒரு பண்டிகை மட்டுமல்ல, புதிய தொடக்கத்திற்கு மனதை தயார் செய்யும் ஒரு மௌனமான உறுதிமொழி. கவியரங்கத்தில் பங்கு பெறுபவர்களை அன்பு பாராட்டி மேடைக்கு அழைக்கின்றோம். நீங்கள் சூலூரின் வளரும் வானவில் கவிஞர்கள் என்று குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த கவிஞர்கள் யார் யார் என்பதை காண்பதற்காக நாங்களும் ஆவலோடு இருக்கின்றோம். இதோ கவியரங்கம். கவிஞர் கீமா கனகராஜன் அவர்கள் தலைமையில் அறிமுக உரையாற்ற ஆசிரியர் திருமதி ப. ஞானசுந்தரி அவர்களை அழைக்கின்றோம். நடுவர் கீமா கனகராஜன் அவர்கள் கவியரங்க தலைமை ஏற்று சிறப்பு செய்ய வருகை தந்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து வளரும் வானவில் கவிஞர்கள். இவர்களையெல்லாம் பார்த்தால் ஏற்கனவே வளர்ந்திருக்கிறார்கள். 3 நாள் திருவிழா முத்தமிழ் பெருவிழா. சூலூர் நகர தந்தை திரு சூரா தங்கவேலு ஐயா அவர்களை வணங்கி முதல் நாள் நிகழ்வை காண கூடியிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். முத்தமிழில் முதல் தமிழ் இயற்றமிழ். களம் பல கண்ட அரங்கம் அண்ணா சீரணி கலையரங்கம். கலைஞனுக்கெல்லாம் சிறந்த மேடை இது. ஆம், கவிஞர்கள் பிறப்பதில்லை, சூழலால் உருவாக்கப்படுகிறார்கள். காலக்கணிதர்கள்தான் நம் கவிஞர்கள். சங்க காலம் தொட்டு மரபு கவிதை பாடிய மரத்தமிழன் பாரதி. இவர் காலத்துக்கு பின் புது கவிதையும் புனைந்து பாடுகின்றான் இன்றைய கவிஞன். பாமரனும் படிக்கவும் பயன்பெறவும் புது கவிதைகள், வசன கவிதை, மருட்பா, ஹைக்கூ, சென்ட்ரியூ, ஒரு துளிப்பா என்று பல்வேறு கோணங்களில் வானுயர்ந்து வளர்ந்து வருகின்றன இன்றைய வானவியல் கவியரங்கம். விஸ்வரூபம் என்பது காப்பிடப்படுவதல்ல, காணப்படுவது. கடவுளர்கள் மட்டும் விஸ்வரூபம் எடுப்பதில்லை, ஆனால் கவிஞர்கள் விஸ்வரூபம் காண்பார்கள். நம் பொங்கல் விழா வானவில் கவியரங்கமும் அப்படிப்பட்டதுதான். 3 அடி மண் கேட்டு அன்று உலகை அளந்த கண்ணபிரான் அல்ல, கவியரங்க நடுவர் கனகராசர். 7 உலகம் இருந்தாலும் எங்கும் எப்போதும் கவி தொடுக்க வல்லவர் இந்த நடுவர் கவியரசர் கீமா கனகராசன். எத்தனை கனகம் பொன் தந்தாலும் ஈடாகாது நம் வளரும் வானவில் கவிஞர்கள் சிற்பிகள்தான். வானவில்லால் வானை மட்டுமல்ல, மனதையும் மயங்கச் செய்பவர்கள் நம் கவிஞர்கள். இவர்களை அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உறவுகள் அறியாத பறவைகள் என்றும் தனித்து பறப்பதில்லை. பல கிளைகள் மரங்கள் பெற்றிருந்தாலும் எந்த கிளையும் தனி குடித்தனம் போவதில்லை. கோவில்களிலும் மசூதிகளிலும் சர்ச்சுகளிலும் குடியிருக்கும் புறாக்களுக்குள் சண்டை இல்லை. மரக்கிளைகளில் குடியிருக்கும் பறவைகளுக்குள் சொத்து தகராறு இல்லை. ஆனால் உறவுகள் பல கொண்ட மனிதர்களுக்குள் தான் எத்தனை சண்டை சச்சரவுகள்.
தெய்வமாக பெண்களை தொழுகின்ற சமூகத்தில்தான் சக மனுஷியாக வாழ மறுக்கிறது இந்த சமூகம். உறவுகள் வெறும் வார்த்தையல்ல, மனிதனுக்கு உயிர் தரும் உறவுகள். அப்பா, அம்மா, உடன்பிறப்பு, மனைவி, மகன், மகள், இப்படி பல உறவுகள் உண்டு. பெயர்தான் வெவ்வேறு என்றாலும் இவை அனைத்துக்கும் அடிப்படையாக இருப்பது அன்பு. அன்பு, அன்பு. இந்த அன்பை மறந்ததால் தானே இன்று இத்தனை பூசல்கள். அந்த பூசல்களை தீர்ப்பதற்காகத்தான் இந்த வானவியல் கவிஞர்கள் கவியரங்கத்தில் உறவுகளை காட்சிப்படுத்த வருகின்றனர். அம்மா, நம்மோடு வாழும் தெய்வம். அன்னையின் மடிக்கு அழைத்து செல்ல வருவோர் திரு கவிஞர் அண்ணாதுரை. வணக்கம். சென்ற இடமெல்லாம் வெற்றி கனி பறித்திடும் செல்வன் வெற்றிவேல். இவர் என்னுடைய மாணவர். அப்பா, நம்மோடு வாழ்ந்தாலும் தொலை மறந்த தெய்வம். அப்பாவை பற்றி கவி பாட வருகிறார் திருமதி சாந்திகுமார். கணவன், நம் மனசாட்சியாய் வாழ்ந்தாலும் மௌனமாயிருந்து நம்மை ஆசீர்வதிக்கும் நம் உற்ற தோழனை பற்றி கவி பாட வருபவர் திருமதி அனிதா வெங்கடேஷ். மனைவி, வாழையடி வாழையாய் வாழ வந்தவள். பிறந்த இடம் வேறு, புகுந்த இடம் வேறு, இரண்டையும் ஒன்றாய் கருதி வாழ்பவள். அவளின் பெருமை பற்றி பேசிட ஒரு யுகம் போதாது. தன்னுடன் நிழலாய் துணை வரும் மனைவியை பற்றி பேச வருபவர் பசுமை நிழல் ஆ. சுந்தரராஜ். மகன் மற்றும் மகள், இதை பிரிக்க முடியாது, அதனால் ஒட்டுமொத்தமாகவே சொல்கிறோம். அவர்கள் இல்லையேல் நம் வாழ்க்கை இல்லை. இது வெறும் வார்த்தை அல்ல, குடும்ப விருட்சத்தின் கிளைகள். இவர்கள் இரண்டு அன்பு உள்ளங்கள் இணைந்து எழுதிய அன்பின் கவிதை மொழி. இந்த கவிதை மொழியின் அழகை நமக்கு காட்ட இருக்கிறது இந்த கவியரங்கம். மகனின் பெருமையை பாட திரு சுப்பு அழகேசன் அவர்கள், மகளின் அன்பை சொல்ல திரு பொன் அண்ணாதுரை அவர்களும் வருகின்றனர். உடன்பிறப்பு. உடன் பிறந்தவரெல்லாம் உடன் பிறப்பல்ல. வாழ்வில் துயரத்திலும் இன்பத்திலும் நம்மோடு பயணித்து உற்ற தோழனாகவும் உற்ற நண்பனாகவும் இருப்பவர்தான் உடன்பிறப்பு. அந்த உடன்பிறப்புகளின் நேசத்தை இந்த கவியரங்கம் உங்களுக்கு தர இருக்கிறது. உடன்பிறப்பின் உன்னதத்தை உணர்த்த வருகிறார் திரு ஆறு குமாரவேல். வாடியது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள் என்னும் ஒரு பிரபலமான ஒரு கவிதை 2022ஆம் ஆண்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவருடைய நினைவுக்காக இந்த போட்டியில் முதல் பரிசினை வென்ற கவிதை. இக்கவிதை பெரும்பாலும் இயற்கை காட்சிகளை பயன்படுத்தி அன்பு, பிரிவு, இழப்பு, சூழல் மாற்றத்தின் தாக்கம் போன்ற உணர்வுகளை வெளிப்படுத்த சுருக்கமாக ஆனால் சக்தி வாய்ந்த உருவகங்களின் மூலம் உணர்த்துகிறது. இது போன்ற நம் மனதை வருடும் நினைவலைகளை தாங்கி நிற்கும் கவிதைகளை தரவிருக்கின்றனர் நம் வானவில் கவிஞர்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைத்து சொந்தங்களுக்கும் நன்றி, வணக்கம். இரவு மணி 8. நாங்கள் எங்கள் தலைப்பை தொட்டு நிச்சயமாக 9 மணிக்கு முன்னால் அல்லது 9லிருந்து ஒரு 5-10 மணித்துளிகள் எடுத்து எங்களுடைய இந்த வானவில் கவியரங்கத்தை நிச்சயமாக நிறைவு செய்வோம். வரவேற்பு கவிதை. சேலை கட்டும் தாய்க்குளம். சோலையான சொந்தங்களே, வேட்டி கட்டி வரிந்து வேலை செய்யும் எமது உறவுகளே, கால் நீட்டி கதை பேசும் அனுபவ ஆத்தாக்களே, கோல் ஒன்றிய எட்டி நடைபோடும் தாத்தாக்களே, ஓடியும் விளையாடாமல் கூடியும் விளையாடாமல் தனித்தே செல்லோடு நாளும் விளையாடும் செல்லங்களே, சுடிதார் மிடியணிந்து 6ஆம் விரலாக கைபேசி எந்தும் காரிகைகளே, இடுப்புக்கு கீழே உடுப்பணியும் காங்கேய காளைகளே,
ஆலைகளிலும் கல்லூரி சாலைகளிலும் வேலை செய்யும் ஆசுகளையும் இருவாள் ஆசிரிய சொந்தங்களே, 8 திக்கும் சென்று பொருள் கொணர்ந்து கடையில் கிட்டும்படி வழிவகை செய்யும் வியாபார பெருங்குடி மக்களே, சிட்டாக கடமையாற்றும் தனியார் மய ஊழியர்களே, சட்டுன்னு வேலை முடிக்காமல் எட்ட நிற்கும் வருத்தத்திற்குரிய நாங்கள் உங்கள் சொந்தம் அரசு ஊழியர்களே, வாட்டும் வெயிலிலும் கொட்டும் மழையிலும் பனியிலும் நாளும் வாட்டத்துடனும் மன தேட்டத்துடனும் வேலை தேடி அலையும் என்னருமை தோழர்களே, சேற்றில் கால் வைத்து நம்மை சோற்றில் கை வைக்க பயிர் வளர்த்து உயிர் காக்கும் உழவர் பெருங்குடி மக்களே, சூலூர் பொங்கல் விழா 32ஆம் ஆண்டின் முதல் நாள் வானவில் கவியரங்கத்தின் சார்பில் வானவில்லை மாலையாக்கி பழையன கழிதலும் புதியன புகுதும் நாளாம் போகி என்று நெஞ்சம் மகிழும் கவியரங்கத்தில் 2 கைகள் ஊப்பி உங்களை வணங்கி மகிழ்கிறோம் வானவில் கவியரங்க நண்பர்கள். ஆண்டவன் பாட வச்சான், அனுபவிக்க சொல்லி வச்சான் என்றது மதம். பெருவெடுப்பில் நிகழ்த்திய அதிசயம் பூமி பந்தின் ரகசியம், பிக் பேங் தியரி. மதம் என்பது நம்பிக்கை, அறிவியல் என்பது நிதர்சனம். நிதம் இவற்றுக்குள் சண்டை சச்சரவு என்பதுதான் எமது வேதனை. உலக மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழி தமிழ் மொழி. தமிழ் மொழியே அகில உலகத்துக்கெல்லாம் தாய்மொழி. பழகு தமிழால் தமிழர்கள் வாழ்க்கையை ஒன்றாக வைத்தார்கள், 2ஆக பிரித்தார்கள், தமிழை 3ஆக வைத்தார்கள், 4ஆக வைத்தார்கள் என்று விரித்தால் அது நீளும். ஆகவே தமிழன் வாழ்க்கையை வாழும்படி வழிவகை செய்தான் என்பது நிதர்சன கண்கூடு. சங்க காலம் பண்டைய காலங்களில் திருமணங்கள் இப்பொழுது நடப்பது போல் நடப்பது இல்லை. சங்க காலத்தில் தாலி கட்டும் முறை இல்லை, அந்த வேலையும் கிடையாது. சங்க காலத்தில் உடன்போக்குதல், கடிமணம் புரிதல் என்று இருந்தது. யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே என்பது குறுந்தொகை பாடல். அதுதான் அன்று திருமண கூடல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரத்திலே முத்து பந்தக்கல் இட்டு மாசாத்துவான் மாவணிகன் என்ற கோவலன் கண்ணகியின் பெற்றோர் மிக பிரமாண்டமான திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். ஆனால் அந்த திருமணத்தில் தாலி இல்லை என்பது ஒரு அபூர்வ செய்தி. மங்கள நான் என்று தாள இலையை இணைந்தார்கள். தாள இலை என்றால் பண ஓலை என்று அர்த்தம். தாள் என்றால் நாக்கு. தாள் ஆடுவதால் தாளாட்டு, ஆடுறோம் இல்லையா, தாளாட்டு. தாள் என்றால் தொங்குதல், தாலி என்றால் தொங்கிக் கொண்டு இருக்கும். லோலாக்கு தாளினுடைய திரிபு. காதோரம் லோலாக்கு பாட்டு கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் அதனுடைய திரிபு. அப்படி இருக்கக்கூடியது இந்த திருமணம் நடந்தது. வரலாறு எத்தனை மாற்றம்! இந்த மாற்றம் எல்லாம் ஒரு நாளில் நடந்ததில்லை. உலக மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிவிட்டது. நேற்றைய போன 2 வாரத்திற்கு முன்னால் அமெரிக்காவில் பெருவெடிப்பு, வல்கனோஸ், எரிமலை வெடிக்குது. இது எப்படி நடக்குதுன்னா, இந்த பூமி பந்து எதிலிருந்து வந்தது? சூரியனின் வெடிப்பு. அது வந்ததனால இன்னும் குளிராத பகுதிகளெல்லாம் கனன்று கொண்டு இருப்பது என்பது நடைமுறை. குடும்பம் என்ற சொல் சங்க காலத்தில் இருந்ததாக வரலாறும் இல்லை. குடும்பம் என்பது பட்டிமன்றத்தில் சாந்தாமணி மாதிரி அவங்கள இதில் நான் கேட்டிருக்கிறேன். குடு இன்பம் அப்படின்னு சொன்னதுனால தான் குடும்பம் வந்தது. என்ன அப்படி அல்லது. குடும்பம் எப்படி வந்ததுன்னா,
குடும்பு என்றால் அமைப்பு, குழு, அமைப்பு, குழு. இது வந்ததுதான் அது குடும்பம் ஆனது. அது பிற்காலத்தில், ரொம்ப பிற்காலத்தில் தான் ஆனது. குடு இன்பம் பின்னால் வந்தது, குடும்பம் ஆனது. சேரனுக்கு வில்கொடி, அவனுக்கு உரிய பூ பனம்பூ. பனம்பூ பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்க முடியாது. 100 ஆண்டுக்கு ஒரு முறை தான் அது பூக்கும். பனம்பூ 100 ஆண்டுக்கு ஒரு முறை தான் பூக்கும். அப்படி அபூர்வ பூ அது. சோழனுக்கு புலிக்கொடி, அவன் சூடும் பூ அத்திப்பூ. பாண்டியனுக்கு மீன்கொடி, அவன் சூடும் பூ வேம்பு, அதாவது வேப்பம்பூ. திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தன்னுடைய குறளை 133 அதிகாரத்தில் குறளுக்கு, அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம் 1330 குறளால் அவர் அலங்கரித்தார். 42,194 எழுத்துக்களை பயன்படுத்தினார். 14,000 சொற்களை அவர் பயன்படுத்தி திருக்குறளை ஆற்றார். அந்த திருக்குறளில் 1029வது குறள் குடும்பம் என்ற சொல் பயன்பட்டு இருக்கிறது. அது அந்த குடும்பம் என்பது எப்படி இருக்குதுன்னா, இந்த குடும்ப அமைப்புகள் திருவள்ளுவருக்கு நம்ம ஒரு கதை சொல்லியிருப்பாங்க, பார்த்துருக்கலாம். வாசுகி இருந்தாங்க, அவர்கள் தண்ணி சேர்ந்துனாங்க, கூப்பிட்டாங்க, கயிறு அந்தரத்தில் தொங்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த சில விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும். அதெல்லாம் புனைவி கதைகள். ஆனால் மனசுக்கேற்ற மணவாளன், புரியுதுங்களா? எல்லுன்னு நின்னா என்னையா வந்துடணும், அப்படி ஒரு ஒற்றுமை. ஒரு வரலாற்று நிகழ்வு, வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படி என்ற ஒரு நூல் உண்டு. வால்காவிலிருந்து கங்கை வரை சாங்கிருத்திய ராயன் நூலாசிரியர் 10 கதைகள். அந்த 10 கதைகள் 10 commandments மாதிரி படித்தோம் என்று சொன்னால் அந்த வரலாற்றின் பின்னணிகள் அதில் பதியப்பட்டு இருக்கிறது. மானுட வாழ்வியை சொன்னது அந்த நூல். மன்னிக்கணும், எனக்கு இந்த கண்வழி வந்ததுனால அந்த எழுத்து எனக்கு கண்ணில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அந்த எழுத்துக்களை, என்னுடைய எழுத்து என்னால் வாசிக்க முடியல. இதுக்கு பேர் தான் தலையெழுத்து. சரிங்களா? மன்னிக்கணும். இருந்தாலும் நான் முடிந்தவரை படிக்கிறேன். ஆறு நடந்தது காடு கழனி செழித்தது. 6 நடந்தது, காடு கழனி செழித்தது, மானுடம் தலைத்தது. மதம் நடந்தது, சுடுகாடு முளைத்தது. மதம் நடந்தது, சுடுகாடு முளைத்தது. நாடு பிடிக்கும் ஆசையில் உலகெங்கும் போர்கள் நடந்தன, நடக்கின்றது, நடக்கும். மரம் ஓய்வை விரும்பினாலும் காற்று அதை விடுவதாக இல்லை. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் காலங்களில் சில மணித்துளிகள் மாற்றுவதற்கு போதாது. இன்று போகி பண்டிகை ஆனதால் பழையத கழிதனும் புதியன புகுதலும் இதற்கு ஒரு காரணம் உண்டு. குளிர்காலத்தின் பின்பகுதியும் முன்பகுதியும் இணைக்கும் காலம்தான் இந்த போகி பண்டிகை. தீ மூட்டுகிறான், குளிர் காயலாம். அதுக்கு வரலாற்று ஆய்வுகள் உண்டு. இந்த அருமையான இந்த குடும்பம் என்ற சொல்லுக்கு, குடும்பம் என்றாலே கணவன், மனைவி, குழந்தைகள், அதற்கு முன்னாடி அப்பா அம்மா எல்லாம் இருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல நாம் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கவிதை தொடங்கும் நேரம். கவிதை அப்படின்னா எத்தனை வகையாக பிரிக்கலான்னு பாருங்க. கவின்னா பாடல், சரி.
அதில் வி எடுத்துருங்க. வி எடுத்துட்டா கதைன்னு ஆயிரும். அதில் கா எடுத்துருங்க, விதைன்னு ஆயிரும். எல்லாத்தையுமே எடுத்துட்டு கடைசியில் ஒரு எழுத்து மட்டும் நிற்கி, நாளைக்கு விடிய போகிறது, அதற்கு பேரு தை. புரியுதுங்களா? கவிதையில் பாருங்க ஒரு நயம். கவியா பிரிக்கலாம், கதையா பிரிக்கலாம், முதல் நாளை தையாக பிரிக்கலாம். தை பிறந்தால் வழிவிரிக்கும் என்ற ஒரு சொலவடை உண்டு. ஆகவே தை தை என்று கொண்டாடி நாம் குதூகலிக்கலாம். அததான் கவிதை. இந்த விதையிலிருந்து வித்து ஒன்று கிடைக்கும், பார்த்துருக்கீங்களா? விதையில் வித்து ஒன்று இருக்கும், அது கெத்தாக இருக்கும் பாருங்க. கெத்து என்பது தமிழ் அல்ல, இருந்தாலும் ஒரு சொல்லவடைக்காக ஒரு நேர்த்திக்காக நான் பூர்த்தி பண்ணுறேன். கெத்து என்பது தமிழ் அல்ல. அந்த வித்தில் இருந்து தான் என்ன வரும்? பூ வரும், காய் வரும், கனி வரும், பின்னால் அதற்குள் வித்தும் வரும். இல்லைங்களா? இது எப்படி ஒரு ஒரு அமைப்பு முறை பாருங்க. சரி, ரைட். செவிகளை தாருங்கள், சிந்தையை அள்ளும் செய்திகளை தேனடியாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள், தேன் அடையாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஊக்கம் மருந்தே உங்களது கைதட்டுத்தான், ஊக்கம் மருந்தே உங்களது கைதட்டுத்தான். தட்டி பாருங்கள், கொசு எட்டி போகும், இரத்த ஓட்டம் சீர்படும், சிந்தனை ஆற்றல் மேம்படும், கவியரங்கமும் சிறப்பு பெறும். ஆகவே நல்ல கருத்துக்கு கைதட்டு என்று கேட்டுக்கொண்டு, உறவுகள் என்ற தலைப்பிலே முதலாவதான உறவு என்னவென்று கேட்டால் அம்மா. இல்லைங்களா? வாலி பாடினார், அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. ரெண்டே வரியில அம்மாவுடைய பெருமை அவ்வளவு அழகாக சொன்னார் பாருங்க. அந்த வரிசையில் நம்முடைய அண்டாதுரை இன்னைக்கு தானே அம்மா. ஆமாம், அம்மான்னா ஆமானுங்க, தாய் தான். தாய் என்பது பின்னால் வந்த சொல் வழக்கு. அம்மா என்பது தான் முதல் வழக்கு. அதை நம்ம பிச்சைக்காரர்கள் சொல்லுவார் பாருங்க, முதல் எடுத்தோன்னா அம்மா தாயே, அம்மா தாயே. அது சாதாரணமான விஷயம் இல்லை, உணர்ந்ததால் சொல்றான். புரியுதுங்களா? தாய் எப்போ ஆகிறா? தாய் எப்போ ஆகிறா? புரியுதுங்களா? அது எப்போ ஆகிறாங்கன்னா அதுதான் அப்பதான் தாய். ஆனால் அதற்கு முன்னாடி அம்மா என்பது சும்மா இல்லை. வாங்க அண்ணாதுரை. நன்றி. அண்ணாதுரை பல்வேறு குழுக்களில் பயணப்படக்கூடிய சிறந்த கலைஞர், சிறந்த நடிகர், எல்லா விஷயத்திலையும் அவர் பங்கு பெறாரு. அதற்கு இந்த கவியரங்கமும் ஒரு சான்று. கவியரங்கத்திலையும் பங்கு பெறாரு. இதற்கு முன்னால் இருந்த நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றிருப்பார். நாளைக்கும் நிகழ்வு வரும், அடுத்த நாளும் நிகழ்வு வரும். எல்லாத்துலேயும் அண்ணாதுரை இருப்பார். அவர் தான் சூலூர் அண்ணாதுரை. இந்த கவியரங்கம் உள்ளிட்ட தலைவர் உள்ளிட்ட மக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதையின் தலைப்பு தாய். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய். என்னை 16 நாளில் இந்த பூமியில் விட்டு சென்ற தாய்க்கும், அன்றிலிருந்து இன்று வரை என்னை வளர்த்து ஆளாக்கிய தாய்க்கும் தந்தைக்கும், பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் தாய் குலத்திற்கும் இந்த கவிதையை சமர்ப்பணம் செய்கிறேன். தாய். தாயே தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். நீரின்றி அமையாது உலகு உண்மை. தாயே, நீயின்றியும் அமையாது உலகு, ஏனெனில் உண்மையின் முழு உருவம் நீ. தாயே, நீயின்றியும் அமையாது உலகு, ஏனெனில் உண்மையின் முழு உருவம் நீ. உலக வரலாற்றில் உன்னையே முன்னிறுத்த வேண்டும் தாயே. வீரத்தின் விளைநிலம் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஈன்றவள் நீ. வீரத்தின் விளைநிலம் வீரபாண்டிய கட்டபொம்மனை ஈன்றவள் நீ.
விவேகத்தின் பிறப்பிடம் விவேகானந்தரை ஈன்றவள் நீ. விவேகத்தின் பிறப்பிடம் விவேகானந்தரை ஈன்றவள் நீ. அன்பின் திருவுருவம் அன்னை தெரசாவையும் ஈன்றவள் நீதான். அதனால் தான் நீ இன்றியும் அமையாது உலகு. முத்தமிழின் பிறப்பிடமே உனக்கு முண்டாசு கவிஞனின் இதயம் சிறப்பிடமோ? முத்தமிழின் பிறப்பிடமே உனக்கு முண்டாசு கவிஞரின் இதயம் உன் சிறப்பிடமோ? அவர் உன்னையே துதிபாடினார். அதைவிட தேசப்பற்று மிக்க திருப்பூர் குமரனையும் படைத்தவள் நீதான். இதற்கு இணையாக அநீதியை அழிக்க வேலுநாச்சி அம்மையாரையும் தருவித்தாய் தாயே. இதற்கு இணையாக அநீதியை அழிக்க வேலுநாச்சி அம்மையாரையும் தருவித்தாய் தாயே. தாயே, மேகம் பொழிந்தால் மண்ணனையும். தாயே, மேகம் பொழிந்தால் மண்ணனையும். உன் தேகம் பொழிந்தால் மழலையின் வயிறு நிறையும். உன் தேகம் பொழிந்தால் மழலையின் வயிறு நிறையும். ஈர நிலமே, உன்னையன்றி வேறேது தெய்வம் யாம் கைதொழ. தாயே, ஈர நிலமே, உன்னையன்றி வேறேது தெய்வம் யாம் கைதொழ. தன்னை வருத்தி உலகிற்கு உணவிடும் நம் தாய் மண்ணை போல், தன்னை வருத்தி உலகிற்கு உணவிடும் தாய் மண்ணை போல் தன்னை முன்னிறுத்தி தாயென்று நிலைநிறுத்தி ஊனை உருக்கி உன் மக்களை காக்கும் தாயே, நீயும் மண்ணும் ஒன்றல்லவோ. தாயே, நீயும் மண்ணும் ஒன்றல்லவோ. அம்மா, மெழுகு கூட உன்னை நினைத்து வருந்தி அழுகுதம்மா. அம்மா, மெழுகு கூட உன்னை நினைத்து வருந்தி அழுகுதம்மா. என்னென்பேன் உன் பெருமை, அருமை பெருமையை. தாயே, அன்பின் அரசாட்சி அகிலமெல்லாம் பரவி மனிதம் பொங்கி மக்கள் ஈரமனதோடு வாழ தாயே உன் துணை வேண்டுமம்மா. அன்பின் அருட்பொருளே தாயே, நீ இன்றியும் அமையாது உலகு. தாயே, உன் அன்பின் அரசாட்சி அகிலமெல்லாம் பரவி மனிதம் பொங்கி மக்கள் ஈரமனதோடு வாழ தாயே உன் துணை வேண்டுமம்மா. அன்பின் அருட்பொருளே தாயே, நீ இன்றியும் அமையாது உலகு. நன்றி, வணக்கம். வரந்தது என் மகனே, வாழ்த்துக்கள். அம்மாங்கிறது சும்மா இல்லைங்க. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர்மெய் எழுத்து. அப்போ இந்த சொல்லுக்குள்ளேயே பாருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அம்மா, அம்மா வந்து ஒருத்தர் சொன்னால் போதாதுங்க. அவர் அதற்கு பின்னாடி தம்பியும் வந்து தன்னுடைய தாயை இழந்தவர் தான் வெற்றிவேல். நல்ல ஒரு அருமையான தம்பி, படித்து கொண்டிருக்கிறார். கல்லில் ஒளி எழுப்பி கடலலையில் நடனமாடி புல்லாங்குழலிடையே புகுந்து சுவையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியலால் மெல்லிதலில் வித்தார நகையாகி சொல்லிற்குள் சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே சிந்தாயெடுத்து வெண்பால் தொடுத்து முப்பாலும் நண்பாளாக்கி பேருரை நிகழ்த்து என் நாவில் நடைபயின்ற நருந்தமிழே வாழியவே உன்னை வணங்கி இங்கு கூடியுள்ள அனைவரையும் வணங்கி கவிதை கூறப்போகிறேன் என் தாயை பற்றி. அருமை அருமை அருமை, சிறப்பு சிறப்பு. தமிழும் தாயும் சமம். தமிழில் இருப்பது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து. தாய் தனது உயிரையும் மெய்யையும் உயிர்மெய்யாக அர்ப்பணித்து பாசத்தை தமிழ் மொழி போல் நம் நாவிலும் நெஞ்சினிலும் இணைக்கச் செய்தவள். அம்மா எனில் தமிழில் முதல் வார்த்தை மட்டுமல்ல, முழு தமிழையும் அடக்கியவள். முழு அன்பையும் அரவணைப்பையும் தன்னகத்தே கொண்டு திகழ்பவள். எம்மொழி ஆனாலும் தமிழில் பேசும் மொழியை தாய்மொழி என்பார்கள். அதில் தாயே முன்மொழியாக விளங்குகிறாள். ஆ என்றால் மெய் உயிரெழுத்து, இம் என்றால் மெய்யெழுத்து, மா என்றால் உயிர்மெய் எழுத்து, அம்மா என்றால் உயிர்மை தரும் உயிரெழுத்து. மொழியையும் தாயையும் பிரிப்பது மகனையும் தாயையும் பிரிப்பது போல அப்படிப்பட்ட மொழியை சேர்த்து நாவில் உச்சரிக்க வைத்த தாயை என்றும் தலைவணங்குவோம். கண்கள் பார்த்த முதல் ஓவியம், கைகள் வருடிய முதல் காவியம், உதடுகள் உச்சரித்த முதல் வார்த்தை, உள்ளம் உணர்ந்த முதல் பாசம்,
அதுவே என் தாயின் நேசம். சிறப்பு சிறப்பு. கடல் இல்லாமல் கரை இல்லை, பூ இல்லாமல் வித்து இல்லை, உயிர் இல்லாமல் உடல் இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை தாயே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மை ரசித்து மகிழ்ந்தவளும் அவளே. அவள் வழியை மறந்து பாராட்டி சீராட்டி வளர்ப்பவளும் அவளே. 25 மாதங்கள் சுமந்து ஈயெறும்பு கடிக்காது நம்மை பாதுகாத்து பசி மறந்து பாதை துளைத்து தூக்கம் விடுத்து கடைசியில் தன்னையே துளைத்து நம்மையே கடவுள் என என்னையே ஈன்றெடுத்த அன்னையே. உயிர் தந்தாய் உலகை அறிந்தேன், அன்பு தந்தாய் உன்னை அறிந்தேன், பாசம் தந்தாய் பழவும் அறிந்தேன், வாழ்வை தந்தாய் இறைவனை அறிந்தேன். தாயே உன்னுருவில் உனக்கு நான் பாரமாக இருந்தேனோ, மிக விரைவாக என்னை கருவறையிலிருந்து ஒதுக்கி வைத்து விட்டாயே. மீண்டும் ஒரு வரம் தருவாயா? எந்த கவலையும் இன்றி, எந்த ஏமாற்றமும் இன்றி, எந்த ஏக்கமும் இன்றி, எந்த கோபமும் இன்றி உன் கருவறையிலேயே என் காலங்களை கழித்திட மீண்டும் ஒரு வரம் தருவாயா? இறைவனை நான் கண்டதில்லை, இறைவனாய் என் கண்முன் தெரிந்தவள் அவள். இறைவனை நான் கண்டதில்லை, இறைவனாய் என் கண்முன் தெரிந்தவள் அவள். எத்தனை தவம் இருந்தாலும் அவள் சுமையை நான் சுமக்க இயலாது. கல்லாலும் முடியாலும் சிறந்த சிற்பங்களை செதுக்கலாம், நல்ல குழந்தைகளை செதுக்குபவள் தாய் என்னும் சிற்பி. பெற்ற பிள்ளைகளின் வெற்றியை கண்டு மகிழ்பவள் அன்னையாக மட்டுமே இருக்க முடியும். இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியாகவும், பசிக்கும் நேரத்தில் உணவாகவும், அறிவை வளர்த்திடும் ஆற்றலாகவும், அன்பை அள்ளித்தரும் பெட்டகமாகவும், ஊக்கத்தில் என்றும் ஏணியாகவும், உயிரை கொடுத்து நடக்க வைத்தவள் அவள். அவள் ஒருத்தியே அனைத்திலும் சிறந்தவள். யார் என்று கேட்டால் அவள்தான் என் தாய். எதற்காகவும் யாருக்காகவும் அன்னையை இழந்து விடாதீர். திரும்ப பெற்றுக்கொள்ள கடையில் கிடைக்கும் பொருள் அல்ல. புவியில் அவள் நடமாடும் வரை நாம் மட்டுமே அவள் உலகம். உலகமாக நினைக்கும் உயிரை வணங்கி நிற்போம் என்றும். அகரம் தமிழுக்கு சிகரம், அகரம் தமிழுக்கு சிகரம். என் அம்மா என் வாழ்வின் உயரம், என் அம்மா என் வாழ்வின் உயரம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகனே, அருமை அருமை தம்பி. அதாவது ஒரு வார்த்தை சொல்லாடல் இருக்கு பாருங்க, ரொம்ப நேர்த்தி. இவங்க ஞானசுந்தரியுடைய மாணவன் என்று அறிமுகப்படுத்தினாரு. ஞானமுள்ள மாணவன் தான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்படிதான் இருக்கணும். தமிழ் மொழி போல் ஒரு சிறப்பான மொழி நீங்க பார்க்க முடியாது. மண்ணுக்கும் மரம் பாரமா, மரத்துக்கு இலை பாரமா. அந்த பாடல் சினிமா பாடல், ஒரே ஒரு பாடல் தான் எழுதினார் அவர். சினிமாவில் ஒரே ஒரு பாடல் தான் எழுதினார். சினிமாவில் அப்பாவை விட அம்மாவை பற்றி எழுதிய பாடல் தான் அதிகம். நன்றி தம்பி, நன்றி. மிகவும் சிறப்பு. உனக்கு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நிறையப்படி 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 இந்தா புடி அம்மாவுடைய ஆசையை. நன்றி. அதற்கடுத்து எங்க அப்பா என்ன சும்மாவா இல்லையே அப்படின்னு பேசுறதுக்கு சாந்திக்குமார் வர்றாங்க. சாந்திக்குமார் பொங்கல் விழாவில் நீண்ட நெடிய காலம் பணியாற்றி கொண்டிருப்பவர். கணவர் பெயர் சா குமார். பிறந்த ஊர் மதுரை. மதுரை என்றால் சங்கம் வளர்த்த மதுரை. 4ஆம் சங்கம் என்று நமக்கு அறிமுகமான அந்த ஊரினுடைய பிறந்து வந்தவர். வசிப்பது சோழூரில். யாதும் ஊரே யாவரும் கேளீர். BA தமிழ் படித்திருக்கிறாங்க, லிட்ரேச்சர். அறிவியல் பூங்கா நூலகத்தில், நம்ம ஐயா ஏற்படுத்திய அறிவியல் பூங்கா நூலகத்தில் 15 ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இவர் சிறுகதை நூல் ஒன்று, குடும்பம் ஒரு கதம்பம், திருச்சியில் வெளியிடப்பட்டது. முகநூல் கவிக்குழுவங்களில் கவிதைகளையும் சிறுதுகளையும் அவர் எழுதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கண்ணே. குயிலே கூவுங்கள் அப்பா. நன்றிங்க நடுவரையா அவர்களே. என்னை ஈன்ற தாய் தந்தையருக்கு என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். என் தாய்மொழியாம் தமிழுக்கு என்னுடைய இனிய நற்றமிழ் வணக்கங்கள். கவியரங்கத்தின் தலைமை கவிஞர் ஐயா அவர்களுக்கும், என்னுடன் கவி பாட வந்திருக்கும் கவி உறவுகளுக்கும்,
மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய செந்தமிழ் வணக்கங்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அவை வணக்கம். கவியரங்கம் கருத்தோங்க கவிஞர்கள் ஒன்று கூட புவிதனிலே புன்னகையும் பூத்திடவே சபைதனிலே கவி படைக்க வந்துள்ளோம். காலத்தால் அழிவில்லாத செவிதனிலே இன்பமாக செந்தமிழும் பாய்ந்திடவே. எனக்கு கொடுத்திருக்கின்ற கவியரங்கத்தின் தலைப்பு அப்பா. வசந்தத்தை தேடும் புதிய உறவாய் அன்பு கடலில் முத்து எடுக்கும் அழகான முத்தே, தான் தடுமாறினாலும் மகள் தடுமாறி விழக்கூடாது என்று நினைப்பவரே, தான் தடுமாறினாலும் மகள் தடுமாறி விழக்கூடாது என்று நினைப்பவரே, தான் கற்காத கல்வியை பிள்ளை கற்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் உடையவரே, பாசத்தை கொட்டி கட்டியாலும் உன்னத அன்பினால் ஆடம்பரத்தை சிறிதும் விரும்பாத என்னுடைய அப்பா, தன் குழந்தைகளின் ஆசைக்கு தடை போடுவது இல்லையே, பிள்ளைகளின் மகிழ்ச்சியே தன் மகிழ்ச்சி என்று வாழ்ந்தவரே, உயர்ந்த குணத்தினால் எல்லோர் மனதிலும் நிறைந்தவரே, உயர்ந்த குணத்தினால் எல்லோர் மனதிலும் நிறைந்தவரே, தகைசால் பண்பினால் மாண்புற விளங்கியவரே, ஈடில்லா அன்பினை கொட்டி கொடுப்பவரே, ஈடில்லா அன்பினை கொட்டி கொடுப்பவரே, கம்பீர குரலும் கம்பீரமான நடையும் மனதில் நின்றதே, கம்பீர குரலும் கம்பீர நடையும் மனதில் நின்றதே, உற்றவர்களையும் உறவாய் நினைத்த உயிரே, ஊரே புகழ்ந்த உயர்ந்த உருவே, எளிமையான பண்புகளோடு இரக்கமும் கொண்டவரே, திருவிழாவின் ஊர்வலத்தில் தந்தையின் தோளில் அமர்ந்து கடவுளை கண்டேனே, திருவிழாவின் ஊர்வலத்தில் தந்தையின் தோளில் அமர்ந்து கடவுளை கண்டேனே, நினைவு தெரிந்த பிறகுதான் உணர்ந்தேன் கடவுளின் தோளில் அமர்ந்தேன் என்று, நினைவு தெரிந்த பிறகுதான் உணர்ந்தேன் கடவுளின் தோளில் அமர்ந்தேன் என்று. அப்பாவின் அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லையே, அப்பாவின் அன்பிற்கு ஈடு இணை எதுவும் இல்லையே, பண்பாய் பழகிடும் உயரிய குணத்திலே, பாசத்தில் அணைத்திடும் உயர்ந்த பண்பாலே, தோள் மீது சாய்ந்து அழுதால் மனபாரங்கள் குறைந்திடுமே, தோள் மீது சாய்ந்து அழுதால் மனபாரங்கள் குறைந்திடுமே, எது பிடிக்கும் என்று கேட்டால் சொல்ல தெரியாத உயர்ந்த மனிதராய், எது பிடிக்கும் என்று கேட்டால் சொல்ல தெரியாத உயர்ந்த மனிதராய், குடும்பத்திற்காக தன் வாழ்க்கையே தொலைத்தீரே, அன்பையையும் அறிவையையும் நாளும் புகட்டி தினமும் நெஞ்சில் சுமந்தாயே, என்னுடைய மனதிலும் நினைவுகளாக நிறைந்து இருப்பவரே, அனைத்திலும் உங்களின் உருவத்தை காண்போமே அப்பா, அனைத்திலும் உங்களின் உருவத்தை காண்போமே அப்பா, கடந்து சென்ற ஞாபகங்களை நெஞ்சில் பூட்டியே, என் உள்ளத்திலும் உயிரிலும் பசுமையாய் உங்களின் ஞாபகங்கள், என் உள்ளத்திலும் உயிரிலும் பசுமையான உங்களின் ஞாபகங்கள், அப்பாவின் நினைவுகளை மனதில் அசை போட்ட படியே, கண்டிப்பை தந்துவிட்டு கனிவை தருகின்ற தந்தை ஓர் விந்தை, கண்டிப்பை தந்துவிட்டு கனிவை தருகின்ற தந்தை ஓர் விந்தை, அளவிட முடியாத அன்பை மனதில் வைப்பார், அசந்து போகின்ற ஆதரவால் அரவணைப்பார், உனது வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் உழைப்பை சொல்லித் தருமே, உனது வியர்வை துளிகள் ஒவ்வொன்றும் உழைப்பை சொல்லித் தருமே, விளக்காக ஒளி வீசி விடியலை வழங்கும் வரமே, எங்கள் கனவுகள் நிறைவேற கண்ணீரையும் மறைத்து காத்து நின்றாய், எங்கள் கனவுகள் நிறைவேற கண்ணீரையும் மறைத்து காத்து நின்றாய், வாழ்விற்கு வழிகாட்டி வெற்றி பெற ஏணியாய் சுமந்தாய், வாழ்விற்கு வழிகாட்டி வெற்றி பெற ஏணியாய் சுமந்தாய், சுமை தாங்கியாய் குடும்பத்தை காத்து நின்றீரே, சுமை தாங்கியாய் குடும்பத்தை காத்து நின்றீரே, தமிழ் தொண்டிலும் என்னுடைய நெஞ்சிலும் நிலைத்து நிறைந்து இருக்கவே, அப்பா அழகுபடுத்தி பார்த்தது இல்லையே, அவர் எப்போதும் அழகாகத்தான் இருக்கிறாரே, அப்பா அழகுபடுத்தி பார்த்தது இல்லையே, அவர் எப்போதும் அழகாகத்தானே இருக்கிறாரே, குழந்தையாய் நான் இருக்க நீங்கள் குளிப்பாட்டும் போது அழுது கொண்டே இருந்தேனே, குழந்தையாய் நான் இருக்க
நீங்கள் குளிப்பாட்டும் போது நான் அழுது கொண்டே இருந்தேனே. முதன்முறையாக உங்களை நான் குளிப்பாட்டிய பிறகு அழுது கொண்டே இருக்கிறேனே. முதன்முறையாக உங்களை நான் குளிப்பாட்டிய பிறகு அழுது கொண்டே இருக்கிறேனே. நீங்கள் இல்லாத போது நனைகின்ற மழையில் இல்லை உங்கள் நேசத்தின் ஈரம். நீங்கள் இல்லாத போது நனைகின்ற மழையில் இல்லை உங்கள் நேசத்தின் ஈரம். உங்களிடம் நான் பெற்ற பாச கடனை எல்லாம் வட்டியுடன் அடைத்திட, உங்களிடம் நான் பெற்ற பாச கடனை எல்லாம் வட்டியுடன் அடைத்திட, அடுத்த பிறவியில் என் கருவில் பிறந்திடுவீர் மகனாக. அடுத்த பிறவியில் என் கருவில் பிறந்திடுவீர் மகனாக. இந்த மாபெரும் கவியரங்கத்தில் என்னுடைய கவிதையை வாசிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய தலைமை கவிஞர் ஐயா அவர்களுக்கும் சூலூர் பொங்கல் விழா குழு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான கவிதை. கவிதையில் எது சிறப்போ அதைத்தான் இருமுறை படிக்கணும். நீங்கள் எல்லாத்தையுமே இருமுறை படிச்சீங்கன்னா எல்லாமே சிறப்பாகாது. நீங்கள் படிச்சீங்க சொல்கிறேன், தப்பெடுத்துக்கூடாது. நம்ம ஒரே குடும்பத்தில் இருக்கிறதுனால ஒரு அண்ணனுங்கிற முறையில் ஒரு அப்பாங்கிற முறையில் சொல்கிறேன். நீங்கள் கடைசி வார்த்தை ஒன்று சொன்னீங்கல்ல, என் கருவில் நீ பிறக்க வேண்டும். சரி, எத்தனையோது முறை குளிச்சு விட்டுருக்காரு. அவர் இறந்த பின்னால் குளிப்பாட்டுறீங்க பாருங்க, அது சிறப்பு, மிகவும் சிறப்பு. நன்றி. வாங்க உட்காருங்க. அதற்கடுத்து கணவன் அனிதா வெங்கடேஷ், MBA MPhil, ஒரு வருஷம் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்காங்க. இவர் ஒரு நூலாசிரியரும் கூட. மனச்சிறகுகள், சிந்தனை ஊற்று என்ற 2 கவிதை நூல்களை படைத்திருக்கிறார். நிலாமுற்ற கவிதைகள் முகநூலில் 1 வருடம் பயணிச்சிருக்கிறீங்க. இலக்கிய வாசகர் வட்டம் சூலூர் என்ற புலனத்தில் கவி எழுதுவது உண்டு. இலக்கிய சோலை என்ற இதழில் கவிதைகள் வெளிவருகிறது. கவிதை நீரோடு என்ற புலனக்குழுவிலும் பயணிக்கிறார். இல்லத்தரசியாக இருக்கிறார். இவருடைய மாமனார் நடத்தி வந்த நிறுவனத்தின் பெயர் ராஜு மெடிக்கல், நமக்கு நல்லா தெரியும். அவருடைய மருமகன் பாப்பா ஏறத்தாழ நல்ல ஒரு அறிமுகத்தோடு நீங்கள் வந்திருக்கிறாங்க. ஓவியத்திலும் விளையாட்டிலும் ஆர்வம் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நடக்க முடியாதனால 7 வயது குழந்தைய அது மாதிரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நன்றி. தொடருங்கள் உங்கள் கணவனின் அன்பை. அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு கணவன். முன்னோக்கி செல்லும் என் வாழ்வில் நீ போட்ட 3 முடிச்சால் உன் பின்னே செல்கிறது என் வாழ்க்கை. மரியாதையான உன் பேச்சில் மதிப்புக்குரியவளானேன். மரியாதையான உன் பேச்சில் மதிப்புக்குரியவளானேன். உன் மௌனத்தின் சத்தத்தில் 1000 அர்த்தங்கள் நான் கண்டேன். என் கண்ணக்குழியில் நீ வீழ்ந்ததால் அகிலத்தின் முன்னால் கவிஞராய் நிற்கிறேன். என் கண்ணக்குழியில் நீ வீழ்ந்ததால் அகிலத்தின் முன்னால் கவிஞராய் நிற்கிறேன். நான் விரும்பி படிக்கும் புத்தகம் நீ. யாருமில்லா அமைதியில் செல்லமே என அழைக்கும் ஒற்றை சொல் நான் சுவைக்கும் அதிகாலை தேநீர். யாருமில்லா அமைதியில் செல்லமே என அழைக்கும் ஒற்றை சொல் நான் சுவைக்கும் அதிகாலை தேநீர். உன் அருகமை வெப்பத்தில் வெறுத்தேன் விடியலை. மாதத்திற்கு 3 நாள் மருத்துவச்சி ஆனாயே. மாதத்தின் 3 நாள் மருத்துவச்சி ஆனாயே. உழைத்து களைத்தாலும் களைத்து உழைத்தாலும் களைவதில்லை உன் புன்னகை. கருத்தரித்த பின் கருவோடு எனை சுமந்த தாயுமானவன் நீ. கருத்தரித்த பின் கருவோடு எனை சுமந்த தாயுமானவன் நீ. பன்னீர் பூவாய் நீ இருக்க சுற்றம் சூழ நாம் மகிழ்ந்தோம். கசங்காத அன்பில் மலரச் செய்கிறாய். நீ சுவைப்பதால் அடுப்படியில் முடிசூடா ராணியானேன். நீ சுவைப்பதால் அடுப்படியில் முடிசூடா ராணியானேன்.
பக்குவமாய் நீ இருக்க காலனையும் தூக்கிலிடுவேன். பிரசவத்த பின் தாய் வீட்டில் அவ்வப்போது உன் வாசம் விறுவிறுப்பான சுகந்தம். எதிரும் புதிருமாய் நாம் இருக்க புரிந்தும் புரியாத விடுகதையானோம். எதிரும் புதிருமாய் நாம் இருக்க புரிந்தும் புரியாத விடுகதையானோம். தோற்றுப்போகும் வேளையில் தோழன் நீ ஆகிறாய். நான் அழும்போது வருகின்ற விழிநீரை துடைப்பது உன் விரல் என்றால் அழுவது கூட சுகம்தான் எனக்கு. நான் அழும்போது வருகின்ற விழிநீரை துடைப்பது உன் விரல் என்றால் அழுவது கூட சுகம்தான் எனக்கு. சிறப்பு. நிமிர்ந்து பார்க்கச் செய்யும் உயரம் உனக்கு. நிமிர்ந்தே நடைபோட வைத்தது என்னை. அம்மாவிற்கும் மனைவிக்கும் நடுவில் மத்தளமாய் அடிகளும் உனக்கு. அம்மாவிற்கும் மனைவிக்கும் நடுவில் மத்தளமாய் அடிகளும் உனக்கு. சிறப்பு. நம் குழந்தை வாயில் மாதுளை ரசம் பிழிந்து அடைந்தோம் ஆனந்தம். எங்களை நீ பதித்த நிலப்படங்கள் கூகுள் போட்டோஸில். குடும்ப விளக்கு நான் எரியும் திரியாய் நீ. குடும்ப விளக்கு நான் எரியும் திரியாய் நீ. கலைந்த கேசத்துடன் நீ சென்றாலும் குடும்பத்தில் கலையாத நீரோடை நீ. 10 மாதம் நான் சுமந்தேன் வாழ்வின் பாதை எங்கும் சுமக்கிறாய் என்ன எனக்காய் நீ. 10 மாதம் நான் சுமந்தேன் வாழ்வின் பாதை எங்கும் சுமக்கிறாய் எனக்காய் நீ. சொல்லெடுத்து தொடுக்க முடியா கவிதை நீ. சொல்லெடுத்து தொடுக்க முடியா கவிதை நீ. ஊடலும் கூடலுமான வாழ்வை வரம் என்பேன். உன்னிடம் தோற்ற போதுதானே எனக்குள் நீ தெரிந்தாய். உன்னிடம் தோற்ற போதுதானே எனக்குள் நீ தெரிந்தாய். இருவரின் குறைகளும் சமரசம் காண்கிறது வாழ்வின்னும் தேரில். புலிவால் பிடித்த கதையானாலும் சலிப்பதில்லை நீ. உனக்கெதிர் விமர்சன அம்புகளில் பௌத்தத்தின் வழியில் நீ. என் மனக்குடைக்குள் நேசத்தின் பெருமலை நீ. என் மனக்குடைக்குள் நேசத்தின் பெருமலை நீ. தோழர்களின் காயங்களுக்கு நீயே ஔடதமானாய். மருத்துவத்துறையில் உன் உதவிகள் மைல்கல்லாக தொடரட்டும் உன் பணி. மருத்துவத்துறையில் உன் உதவிகள் மைல்கல்லாக தொடரட்டும் உன் பணி. உன் ஆலோசனைகள் உன் அனுபவங்கள். நெஞ்சாங்கூட்டில் நீ இருக்க உயிரோட்டமாய் நானானேன். நெஞ்சாங்கூட்டில் நீ இருக்க உயிரோட்டமாய் நானானேன். நான் உறங்கும் போது உறங்காத இதயத் துடிப்பு நீ. இயலாமை எல்லா மனிதனுக்கும் எந்த மனிதனுக்கு இல்லை. உன் இயலாமையையும் இன்பமாய் கோர்க்கிறேன். இமைக்கும் போதும் இயங்க வைக்கும் மின்சாரமாய் நீ அருகில். இமைக்கும் போதும் இயங்க வைக்கும் மின்சாரமாய் நீ அருகில். எண்ணில் ஊறும் வற்றாத ஊற்று நீ. என் அன்பின் முடிவிலி நீ. இதயம் பகிர்ந்து இளைப்பாறுவோம் வாழ்நாள் வளரும் வரை. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பு. தாய் என்பவள் 10 மாதம் சுமக்கிறாள். தந்தை என்பவன் வாழ்நாள் மூலம் சுமக்கிறான். கணவன் என்னங்க ஏனுங்கன்னா அடுப்படி வேலை அத்தனை அத்துப்படி. யார் செய்கிறா? அடுப்படி வேலையை யார் செய்கிறா? கணவன் செய்வார். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்பது அதுதான். நன்றி. அதற்கடுத்து மனைவி. பசுமை நிழல் சுந்தரராஜ் அவர்கள் பிஎஸ்சி, பிஎட், எம்ஏ, எம்ஃபில், எம்ஏ, பிஎல் ஆசிரியர். இவர் இலக்கிய சமூகம் சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்பது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பல்வேறு குழுக்களில் அவர் உறுப்பினராக இருக்கிறார். அதுபோக இவர் சிறந்த நூலாசிரியர், ஓவியர், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். விருதுகள் சிறந்த சூழலுக்கான சாதனை விருது, பன்னாட்டு விருது,
நல்லாசிரியர் விருது என்று வரிசை கட்டி விருதுகள் அவரை அலங்கரித்து வந்தது. எழுத்துப்பணி இதில் பார்த்தீங்கன்னா பொங்கல் பெருவிழா தலையண மாதிரி ஒரு புத்தகம் அழகாக பண்ணார். ஆய்வு நூல், அதற்கடுத்திற்கு அன்பிற்கு உண்டு அடைக்கும் தாள் 2023, காதல் ஓவியம், ஓவிய கவிதை, இப்படி பல்வேறு நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரர் நமது பசுமை நிழல். வாங்க, மனைவியை பற்றி உங்கள் படப்பிடிப்பை தாங்க பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவங்க வந்துட்டு அவர் பேச மாட்டார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாதவனை வணங்கிய மார்கழி முடிந்தது. ஆதவனை வணங்கிட தை மாதம் பிறக்கப் போகிறது. போகட்டும் துன்பமென போகியோடு துவங்குவது அனைவருக்கும் போகி திருநாள் வாழ்த்துக்கள். முச்சங்கங்கள் கூட்டி முதுபுலவர் தமை கூட்டி அச்சங்கத்துள்ளே அளப்பரிய பொருள் கூட்டி சொற்சங்கமாக சுவை மிகுந்த கவி கூட்டி அற்புதங்களெல்லாம் அமைத்த பெருமாட்டியாய் விளங்கும் தமிழ்த்தாயை வணங்கி மலையளவு நெஞ்சுறுதி, வானளவு சொற்பெருக்கு, கடலளவு கற்பனைகள், கனிந்துருகும் கவிக்கணிகள் இவை தலையாய ஏற்றமுற்று இளந்தலைகள் வாழ்த்தொழிக்க கவித்தலைமை ஏற்றிருக்கும் பெரியாரின் பெயரன், பாவேந்தரின் பாமகன், நல்ல கவி பாடும் தலைமை கவிஞன், மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜனித்த கவிமகன் கனகராசன் அவர்களுக்கு அன்பு வணக்கம். மண்ணின் மணமும் நெல்லின் மணியும் தமிழர் எண்ணமும் இணைந்த விழா. மண்ணின் மணமும் நெல்லின் மணியும் தமிழர் எண்ணமும் இணைந்த விழா. வீசிய விதையின் வேரில் முளைத்த வியர்வை பூக்களின் இயற்கை திருவிழாவில் கவிபாட வந்துள்ளேன். மனைவி மனையாளும் பெண். காதல், அன்பு, நம்பிக்கை போன்றவற்றை தந்து மனையில் இருக்கும் உறவுகளை எல்லாம் பேணுபவள் மனைவி. இவள் 3 எழுத்து மந்திரம். உறவுகள் அனைத்தும் 3 எழுத்து தெரியுமா உங்களுக்கு? பாசம் 3 எழுத்து, பாசத்தில் விளையும் அன்பு 3 எழுத்து, அன்பில் வழியும் காதல் 3 எழுத்து. அந்த காதலில் இருக்கும் என் மனைவி பெயரும் சுசீலா 3 எழுத்து. சிறப்பு. இவள் என் இல்லத்தையும் உள்ளத்தையும் வெளிச்சமாக்கியவள். இவள் என் உள்ளத்தையும் இல்லத்தையும் வெளிச்சமாக்கியவள். கரண்ட் பில்லே வராது போல் இருக்கு. பாரதிக்கு செல்லம்மா, ராமனுக்கு சீதை, வள்ளுவனுக்கு வாசுகி போல மனைவி என்பவள் வழித்துணையாக வந்தவள் அல்ல, வாழ்க்கை துணையாக வந்தவள். வழித்துணையாக வந்தவள் அல்ல, வாழ்க்கை துணையாக வந்தவள். பாரதிதாசனின் குடும்ப விளக்கு என் வீட்டின் குலவிளக்கு. என் உயிரின் ஒரு பாதி, வாழ்வின் சமபாதி, இன்ப துன்பத்தில் தோள் சுமக்கும் தோழி என் மனைவி. ஒரு மனிதனின் 2ஆம் பாகம் மனைவியின் வருகையிலிருந்து தொடங்குகிறது. தனக்கான வாழ்க்கையை ஒருவன் பகிர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் மனைவி வந்த பிறகுதான். தனக்கான வாழ்க்கையை ஒருவன் பகிர்ந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் மனைவி வந்த பிறகுதான். என் வாழ்க்கை வழிகளில் பல வேகத்தடைகள், தடைகளை உடைத்து தவிடுபொடியாக்கியவள். அன்பெனும் கல்லடுக்கி, ஆசை எனும் கலவை பூசி, இன்பம் எனும் இல்லமாக்கியவள் என் இல்லாள். துயில் கலந்து உடல் கலந்து உயிர் என்றானவளே, என் உயிர் என்றானவளே, என் சோகம் கலைந்து இன்பம் கலந்து வாழ்க்கைக்கு அர்த்தம் ஊட்டியவளே. என் நினைவுகள் பயணிக்கும் வழியும் அவள் விழிகள் பயணிக்கும் வழியும் ஒன்றுதான்.
என் நினைவுகள் பயணிக்கும் வழியும் அவள் விழிகள் பயணிக்கும் வழியும் ஒன்றுதான். தாயை நினைக்க வைக்கும் மனைவியின் அன்பையும் மனைவியை மறக்க வைக்கும் தாயின் பாசத்தையும் பெற்றவன் நான். கணவன் பெற்றெடுக்காத இரண்டாவது தாயானவள் மனைவி. சிறப்பு. தேவதை போல் வந்தவள் என் தேவைகள் யாவும் தீர்ப்பவள். தேவதை போல் வந்தவள் என் தேவைகள் யாவும் தீர்ப்பவள். அன்பினை பொழிவதில் பிரிதொரு தாயே, அடுத்த பிறவியிலும் உடன் வருவாயே. நேசிக்கும் போதும் வெறுக்கும் போதும் அதிகமாக உன்னை காதலிப்பேன். காரணம் நீ என் மனைவி. சுக்கு காப்பி வச்சு கொடுத்துருங்க மறக்காம. இருமி இருமி காட்டுறாருங்க சுசீலா. வள்ளுவரை துணை கலைத்தேன். நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்க்கை துணை நலம் என்னும் 6வது அதிகாரத்திலேயே கூறிவிட்டேன், பார்க்கவில்லையா என்றார். பார்த்தேன் வள்ளுவரே. மனைத்தக்க மாண்புடையாள் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்பதுதானே. ஆம் ஆம், பக்கத்தில் சமண முனிவர்கள் பாடிய நாலடியார் இருந்தது. அதையும் படித்தேன், ஒவ்வொன்றும் படித்தேன். நறுநுதலால் நன்மை துணை மாதர் மனைமாட்சியால் இல்லால் அமர்ந்தே இல் மடமொழி மாதரால் பெண் நானுடையால் பெற்ற நலம் என்று மனைவியை அழைக்கின்றார்கள். நிலமாய் நதியாய் கடலாய் காற்றாய் மலராய் மரமாய் நெருப்பாய் அறுசுவையாய் ஏலிசையாய் எப்படி இருந்தாலும் என் இதயத்தில் இருக்கும் மனைவியின் குரல் நான். சிறப்பு. ஒரு கணவனின் கோபத்தில் இருக்கும் அன்பை புரிந்து கொண்ட எந்த மனைவியும் மனமுறிவு கேட்பதில்லை. துணைவியிடம் உண்மை மட்டும் பேசுங்க. மனதிற்குள் இருக்கும் பாசம் மரணம் வரை பேசும். திரும்பி பார்க்கும் போது வரும் நிழலல்ல நீ, நான் நடக்கும் பாதையெங்கும் வரும் சக்தி நீ. எனக்குள் எல்லாமாய் எல்லாமுமே எனக்காய் வாழ்ந்து கொண்டிருப்போல் என் மனைவி. ரசிப்பதற்கு ஒருத்தி இருக்கிறாள் என்பதை விட வேற என்ன வேண்டும் வாழ்க்கையை ருசிக்க ரசிக்க? ரசிப்பதற்கு ஒருத்தி இருக்கிறாள் என்பதை விட வேற என்ன வேண்டும் வாழ்க்கையை ருசிக்க ரசிக்க? நன்றி, வணக்கம். இன்னொன்று இருக்குதுங்க, புசிக்க யார் போடுவா? அது அவங்க தான் போடணும். நன்றி. மனைவிங்கிறவங்க சாதாரணமான கிடையாதுங்க. மனைவி என்பவள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, தாய்க்கு தாயா, தந்தைக்கு தந்தையா, தோள் கொடுக்கும் தோழியா, மந்திரை ஆலோசனை சொல்லக்கூடியவளா இருக்கிறவங்க தான் மனைவி. அந்த மனைவி கிட்ட நாம் எப்படி நடந்துக்கணும்னா, ஆமான்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே நடந்துடும். முரண்டு பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் இரண்டாவது நடந்துடும். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அல்ல, நாம் நடக்கும் விதம். நன்றி. அதற்கடுத்து இப்படியே போயிட்டு இருந்தால் உடன்பிறப்புன்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்க, இல்லைங்களா? கணவன் மனைவி தான் உடன்பிறப்புலாம் இருப்பாங்க. மச்சாண்டார் இருப்பாங்க, நாத்தனார் இருப்பாங்க, கொழுந்தனார் இருப்பாங்க, அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், சித்தப்பனம்மா, பெரிய பணம்மா. சும்மா இருப்பானா? போட்டு பார்த்துருவாங்கல்ல. வர்றாரு பாருங்க, ஆறு குமரவேல். ஒரே குமரவேல் தான், அவருடைய முன்னெழுத்து ஆறு குமரவேல். இவர் காதல் என்றோர் இனம் உண்டு, மனிதம் எரிக்கவா மதம், காதல் சொல்ல வந்தேன் ஒரு பேனா 5 விரல். இப்படி ஒரு 4 நூல்களின் ஆசிரியர். 10 ஆண்டு காலம் மாருதி நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்திருக்கிறார். இப்பொழுது சுய தொழில் செய்து வந்து கொண்டிருக்கிறார். வாங்க உடன்பிறப்பே. பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டிமன்றம் கிருஷ்ணர் கோயிலில் வெள்ளலூர் திடலில். பல ஆண்டுகளுக்கு முன்பு பட்டிமன்றம் கிருஷ்ணர் கோயிலில் வெள்ளலூர் திடலில் மொட்டையடித்த பக்தர்களுக்கு மத்தியில் நடுவர் கேட்டார், கடவுளுக்கு காணிக்கையாய் கால்களை தராமல் முடிகளை தருகிறோம், ஏன் தெரியுமா என்று கேட்டார். பட்டிமன்ற பாதையில் பெரியாரின் பாதங்களை என பதப்பதைத்தோம். வினா கேட்ட நடுவரே விடையும் தந்தார். கால்களை வெட்டினால் வளராது, முடி வெட்டினால் முளைக்கும் என்றார். அந்த நடுவர் கீமா கனகராசன்.
அவர் உட்பட அவையோருக்கு வணக்கம். தாய் தந்தையை போற்றுதல் தவம், பிள்ளைகளை பாடுதல் தாகம். தாய் தந்தையை போற்றுதல் தவம், பிள்ளைகளை பாடுதல் தாகம். பாடாய் படுத்தினாலும் பாடி தொலைக்கலாம் மனைவி மந்திரம், அது ஒரு வாய் சோற்றை உறுதி செய்யும் ராஜதந்திரம். சிறப்பு. பாடாய் படுத்தினாலும் பாடி தொலைக்கலாம் மனைவி மந்திரம், அது ஒரு வாய் சோற்றை உறுதி செய்யும் ராஜதந்திரம். ஆனால் உறவுகளின் பரிணாமம் உடன்பிறப்புகளின் செரிமானம். ஆனால் உறவுகளின் பரிணாமம் உடன்பிறப்புகளின் செரிமானம். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என வரையறுக்கும் உறவியல் நம்மை வாழவிக்கும் புவியியல். அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை என வரையறுக்கும் உறவியல் நம்மை வாழவிக்கும் புவியியல். அரசியல் மேடையில் கூட தாயே தாய்க்குளமே என்றால் கூட்டம் சலசலக்கும். இரத்தத்தின் இரத்தமான அருமை உடன்பிறப்புகள் என்றால் கரவொலி காதை பிளக்கும். தலைவர்கள் கூட தன் மகனை தம்பி என்றுதான் அழைக்கிறார்கள். என் அக்கா, நான் பிறந்த கற்பில் முந்தி பிறந்த என் மூச்சுக்காற்று. அக்கா, நான் பிறந்த கற்பில் முந்தி பிறந்த மூச்சுக்காற்று. எப்போதும் தாங்கி பிடிப்பாள் என்னை அவள் தாய்ப்பால் கொடுக்காத அன்னை. எப்போதும் தாங்கி பிடிப்பாள் என்னை அவள் தாய்ப்பால் கொடுக்காத அன்னை. தாய் தந்திருந்தால், தந்தை எடுத்திருந்தால் எனக்கு பின்னால் வாய்ப்பில்லை அக்கா என்னும் முல்லை. தாய் தந்திருந்தால், தந்தை எடுத்திருந்தால் எனக்கு பின்னால் வாய்ப்பில்லை அக்கா என்னும் முல்லை. நான் மரமாக காரணமாக இருந்த உரம் விழாமல் இருக்க தாங்கி பிடித்த கரம் என் தாய் தானமாய் தந்த வரம். நன்றாக படிக்கவில்லை என்றால் நைய புடைப்பால், என்ன கொடுமை என் வழியில் அவள் துடிப்பாள். நன்றாக படிக்கவில்லை என்றால் நைய புடைப்பால், என்ன கொடுமை என் வழியில் அவள் துடிப்பாள். திருமணம் வரை எங்கள் இருவருக்கும் ஒரே தலையணை உறக்கம். குளிரானாலும் வெயிலானாலும் அவள் அரவணைப்பை எப்போதும் என்னை காக்கும். கவலைகள் கண்ணீரை வரவழைக்கும் அவளின் ஒற்றை தொலைபேசி கவலைகள் கண்ணீரை வரவழைக்கும் அவளின் ஒற்றை தொலைபேசி அழைப்பில் 1000 நம்பிக்கைகள் பிறக்கும். சுயதொழில் செய்கிறேன் என்ற போது ஊரார் உறவார் கேலி பேச அவள் மட்டும்தான் தாலியை தவிர தங்கமனைத்தையும் தானமாய் தந்தாள். சுயதொழில் செய்கிறேன் என்ற போது ஊரார் உறவார் கேலி பேச அவள் மட்டும்தான் தாலியை தவிர தங்கமனைத்தையும் தானமாக தந்தாள். தங்கத்தின் சந்தை மதிப்பு தெரியுமா என கேட்டேன். தங்கத்தின் சந்தை மதிப்பு தெரியுமா என கேட்டேன். அவள் சொன்னால், தங்கம் அளவுக்குள் அடக்கம், நீ அப்படியல்ல என்றாள். வளரும் பொருளாதாரத்தில் எப்போதும் கேட்கிறேன் என் அக்காவிடம், என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். அவள் எப்போதும் ஒரே பதிலை சொல்லித் தொலைக்கிறாய், நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று. இயற்கை அன்னையிடம் இறுதி வேண்டுகோள், இயற்கை அன்னையிடம் இறுதி வேண்டுகோள், அவள் மரணம் காணாத மரணம் வேண்டும் எனக்கு. இயற்கை அன்னையிடம் இறுதி வேண்டுகோள், அவள் மரணம் காணாத மரணம் வேண்டும் எனக்கு. அக்காவின் கடைசி துளி. நட்புக்கு ஒரு நன்றி. நான் எழுதிய 4 நூல்களில் ஒன்று மனிதம் மெரிக்கவா மதம். நட்புக்கு ஒரு நன்றி. நான் எழுதிய 4 நூல்களில் ஒன்று மனிதம் மெரிக்கவா மதம். நூல் நோய்வாய்ப்பட்டு மருந்து நோய்வாய்ப்பட்ட போது வெளிவராமல் நோய்வாய்ப்பட்ட போது மருந்து கொடுத்து மகத்துவம் செய்தவன் தமிழரசன். அவனுக்கு இங்கு முதல் நன்றி. அடுத்தடுத்த நன்றிகள் பங்கேற்போருக்கும் பார்ப்போருக்கும் உரித்தாகட்டும். என் நன்றி கொண்டாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை, செய்கொன்றி கொண்ட மகற்கு வலுவனுடன் நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அக்கா என்பவள் 2ஆம் தாய். அதை அருமையாக எடுத்து சொன்னார். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய நூல் வெளியிட முடியாமல் இருக்கும் பொழுது அந்த அக்காள் என்ன செய்கிறாங்கன்னா, கை கொடுத்து உதவுறாங்க. போடுங்க, கை கொடுக்கும் கை, சரிங்களா? அந்த அக்கால், அண்ணன், தம்பி உறவுகள்லாம் இனிமேல் கிட்டாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான். குடும்ப கட்டுப்பாடு வந்த பிற்பாடு நாம் இருவர் நமக்கு மூவர், நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர்,
நாம் இருவேரும் இருக்கையிலே நமக்கு எதுக்கு இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கை அந்த உறவுகள்லாம் இனி நீங்கள் தலைமுறைக்கும் பார்க்க முடியாது. ஆனால் மகன் அந்த உறவை நாம் பார்க்கலாம். அழகேசன் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அழகேசன் என்றால் அழகிய கேசம்னா முடின்னு அர்த்தம். நம்புறீங்களா? அழகிய கேசத்துடையவர் அழகேசன். கேசமே இல்லை, இவர் போடுவது வேஷமும் இல்லை. ஆனால் அந்த அழகு கேசத்தில் இல்லை, அது அறிவின் வாசத்தில் மூளையாக உள்ளிருக்கிறது. வாங்க அழகேசன், மகனா வாங்க. எல்லோருக்கும் பொங்கல் விழா குழுவினர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகன் உதிரம் தந்த தாயும் கருவறையில் சுமக்காத தந்தையும் சேர்ந்து எழுதிய அழகான காதல் கவிதை. உதிரம் தந்த தாயும் கருவறையில் சுமக்காத தந்தையும் சேர்ந்து எழுதிய அழகான காதல் கவிதை. சிறப்பு. மகனே, உன் எச்சில் பட்ட முத்தம் இருக்கையில் அமிர்தம் எனக்கெதற்கு? மகனே, உன் எச்சில் பட்ட முத்தம் இருக்கையில் அமிர்தம் எனக்கெதற்கு? சிறப்பு. எனக்கு தெரியாத ராகங்களை உன் மழலை இசைத்தது மகனே. எனக்கு தெரியாத ராகங்களை உன் மழலை இசைத்தது மகனே. நீ தவழ்ந்த போது நான் உனக்கு யானையானேன். நீ தவழ்ந்த போது நான் உனக்கு யானையானேன். தடுமாறும் போது தாங்கும் தளமானேன். நீ தடுமாறும் போது உன்னை தாங்கும் தளமானேன். நீ மகன் மட்டுமல்ல என் இளமையின் கண்ணாடி. நீ என் மகன் மட்டுமல்ல என் இளமையின் கண்ணாடி. மகனே, நீ வரும் வரை கடிகாரம் பார்த்து ஓடியது என் கால்கள். மகனே, நீ வரும் வரை கடிகாரம் பார்த்து ஓடியது என் கால்கள். நீ வந்த பிறகு உன் புன்னகை முகம் காண ஓடியது என் கால்கள். சிறப்பு. நீ வந்த பிறகு உன் புன்னகை முகம் பார்க்க ஓடியது என் கால்கள். வீட்டின் சுவரில் நீ கிறுக்கிய கிறுக்கல்கள் என்றும் என் மனதில் அழியாத வண்ணங்கள் நிறைந்த ஓவியமாய் இருக்கிறது. நீ மழலை மொழி பேசிய பிறகு பள்ளி சென்ற முதல் நாளில் உன் அழுகுரல் கேட்டு கதவோரம் மறைந்து நின்றபோது உணர்ந்தேன் நானும் ஒரு தாய் என்று. பள்ளி சென்ற முதல் நாளில் உன் அழுகுரல் கேட்டு கதவோரம் மறைந்து நின்றபோது உணர்ந்தேன் நானும் ஒரு தாய் என்று. நீயும் நானும் ஒரே புத்தகத்தின் பக்கங்கள். நான் பழைய முன்னுரை, நீயோ புதிய அதிகாரம். சிறப்பு. பெரிய மனிதராக நீ வளர்வதை விட நல்ல மனிதராக நீ இருப்பதே எனது வெற்றி. முன்னேறி செல் மகனே, நான் உன்னோடு வரும் நிழல் அல்ல, உன்னை இயக்கும் மூச்சுக்காற்று நான். முன்னேறி செல் மகனே, நான் உன்னோடு வரும் நிழல் அல்ல, உன்னை இயக்கும் மூச்சுக்காற்று நான். உலகம் உன்னை என்னை வாரிசு என கூறலாம். எனக்கோ காலம் தந்த கடைசி வாய்ப்பு நீதான் மகனே. உன் பாதையை நீயே செதுக்கு. உன் நிழலின் அடியில் நான் இளைப்பாறுவேன் பெருமையாக. உன் பாதையை நீயே செதுக்கு. உன் நிழலின் அடியில் பெருமை கொள்கிறேன் இளைப்பாற. நீ பறக்கப் போகும் உயரங்களுக்கு என் வாழ்த்துக்கள் தானே சிறகுகள். வாரிசு என்பது என் பெயரை தாங்குவதல்ல, நான் வாழ்ந்த வாழ்விற்கு அர்த்தம் தருவது. வாரிசு என்பது என் பெயரை தாங்குவது அல்ல, நான் வாழ்ந்த வாழ்விற்கு அர்த்தம் தருவது. உன் உயரத்தை விட உன் குணம் உயரட்டும். உன் புகழை விட உன் நிழல் பலருக்கு உதவட்டும். உன் உயரத்தை விட குணம் உயரட்டும். உன் புகழை விட உன் நிழல் பலருக்கு உதவட்டும். உன் இளமையில் ஆட்டம் ஆடாதே. உனக்கும் முதுமை உண்டு என்பதை மறவாதே. மகனே, காரில் உன்னை அழைத்துச் செல்லும் போதெல்லாம் எனக்காக கடைசி வரை மிதிவண்டி மிதித்த உன் தாத்தாவின் நினைவுகள் வராமல் இல்லை. மகனே, காரில் உன்னை அழைத்துச் செல்லும் போதெல்லாம்
எனக்காக கடைசி வரை மிதிவண்டி மிதித்த உன் தாத்தாவின் நினைவுகள் வராமல் இல்லை மகனே. காலம் மாறும், காலம் மாறும், நீயும் கரம் பிடிப்பாய் உன் மனம் கவர்ந்தவளை. காலம் மாறும், நீயும் கரம் பிடிப்பாய் உன் மனம் கவர்ந்தவளை மகனே. மனைவி காலில் விழுந்தவர்கள் யாரும் மற்றவர் காலில் விழுந்ததில்லை. நிச்சயமா மனைவி காலில் விழுந்தவர்கள் யாரும் மற்றவர் காலில் விழுந்ததில்லை. இது உன் தந்தை சொல்லும் மந்திரம். இது உன் தந்தை சொல்லும் மந்திரம். என் கைகள் காத்திருக்கிறது மகனே. நீ விழும்போது தாங்கி பிடிக்க அல்ல, நீ விழுந்து எந்திரிக்கும் போது முதலாளாக கைதட்டி வரவேற்க. மகனே, என் கைகள் காத்திருக்கிறது. நீ விழும்போது தாங்கி பிடிக்க அல்ல, நீ விழுந்து எழும்போது முதலாளாக கைதட்டி வரவேற்க. வாய்ப்புக்கு நன்றி தந்த அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஒரு பாப்புலர் நெருடாவுடைய மூச்சில் படித்த மாதிரி வால்ட் மில்டனுடைய கவிதை ஒரே மூச்சில் படித்தது போல ஈரோட்டு கவிஞர் தமிழன்படின் சென்றியு கவியை 10 தொகுதிகளை ஒட்டுமொத்தமாக படித்த ஒரு உணர்வு அழகேசன் கவிதைகளில் வெளிப்பட்டது. அவர் மகனுக்காக பாடினார். ஆனால் அவருக்கு 2 மகள்கள். புரியுதுங்களா? அந்த ஏக்கம் அந்த ஏக்கம்தான் பல்வேறு விஷயத்தை தூக்கம் கலைத்து துளைக்கும். நன்றி அழகேசன். நல்ல ஒரு அருமையான நீண்ட நாளுக்கு பின்னாடி ஒரு அருமையான வால்ட் மில்டனை படித்தது போல, பாப்புலர் நெருடாவை படித்தது போல ஒரு மனமகிழ்ச்சி போகினாலில் கொடுத்தமைக்கு நன்றி. அடுத்து கடைசியாக நமது பொன் அண்ணாதுரை மகள் என்ற தலைப்பில் கவிதை படிக்க வருகிறார். பொன் அண்ணாதுரை பிஎஸ்சி பிஎல் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் லா மேனேஜ்மெண்ட் என்னென்னமோ டிகிரி படிச்சிருக்காருங்க. அதெல்லாம் வேண்டாம், சிறந்த மனிதர். சரிங்களா? இயக்குனராக ஒரு நிறுவனத்தில் இருக்காரு. செவ்வாழை என்ற கையெழுத்து பிரதியை பள்ளி நாட்களில் கலைஞர் எப்படி முரசொலியை பள்ளி நாட்களில் முரசொலியை கையெழுத்து பிரதியாக நடத்தினாரோ அதை போன்று நடத்தியிருக்கிறார். பல்கலைக்கழக பாடத்திட்ட குழு உறுப்பினராக மேலாண்மை துறையில் மேனேஜ்மெண்ட் துறையில் இருக்கிறார். அண்ணா, பாரதியார், தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, அவினாசிலிங்கம் மணையர் கலைக்கல்லூரி பல்கலைக்கழகத்தில் இருக்கிறார். சிறந்த பேச்சாளர். இவரும் நானும் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தலைமை ஏற்று நடத்திய ஒரு பட்டுமன்றத்தில் முதலாக அண்ணாதுரையை நான் அறிமுகப்படுத்தினேன். அண்ணா துறை என்றால் நிச்சயமாக அண்ணாதுரை தான். இவர் பள்ளபாளையத்துக்கு சொந்தக்காரர். நான் அதற்கு கவிதையை கேட்டுவிட்டு நான் பதில் சொல்கிறேன். நன்றி. மகளின் பெருமையை கூறுங்கள். மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் வணக்கம். தமிழ் வாழ்த்து. மொழிக்கு மூத்தவளே, என் மூச்சுக்காற்றே, இனிமையின் பிறப்பிடமே, என் இதயத்து நெருப்பே, தாயே தமிழே, தமிழ் மகளின் வணக்கம். எல்லோருக்கும் நிறைவான போகி பண்டிகை வாழ்த்துக்கள். முன்கூட்டிய பொங்கல் மற்றும் உழவர் தின வாழ்த்துக்கள். தலைவர் வாழ்த்து. கவியரங்க தலைவர் கவிஞர் கருப்பு நிலா, ஈரோடு மாசிலாமணி, வெண்முடியார் அழகரசன் எனும் கீமா கனகராசனாருக்கு என் கவி வணக்கம். வால்பாறை, வட்டப்பாறை, நீல்பாறை, நிலாப்பாறை, காடம்பாறை என்று கானகம் சுற்றித் திரிந்த குயிலே, கனகரே, கவி ரசிகரே, உங்களுக்கு என் வணக்கம். கடந்த சில வாரங்கள் முன் வால்பாறை தொகுதி சிறுத்தையொன்று இடம் மாறி தடம் மாறி சூலூர் தொகுதியில் முகாம் விட்டிருந்ததை அனைவரும் அறிவீர்கள். சிறுத்தையின் மேடையில் சின்ன சின்ன சிங்கார வரிகள், சற்றே சிவந்திருக்கும் உன் உதட்டில் எசப்பாட்டு வரிகள் எப்போதும் கனகரே. கடல் தாண்டிய இந்திய வங்கியில், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், கடல் தாண்டிய இந்திய வங்கியில் கடமையாற்றியதால் தானோ என்னவோ அடிக்கடி
அலுமினிய தோகை விசிகையில் அமெரிக்கா பறக்கிறீரா? அன்றாடும் புலன முகநூல் அலைவரிசையில் அழகழகாய் கவிநடையில் எழுதுகிறீர் நீர். அன்புக்கு தரை சாய்க்கும், அறிவிக்கு செவிசாய்க்கும், நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் சேர்ந்தே வளர்த்த பாரதி தாசன் தமிழ் மகளின் நிமிர்ந்த வணக்கம். மகள் எனும் மூன்றெழுத்து என் கவிதைக்கு தலைப்பு. வானவில் கவியரங்கத்தில் மகள் எனும் மூன்றெழுத்தில் எனக்கு தலைப்பு. வானவில்லில் நிறங்கள் 7 வண்ணம் தலைப்பாயிருந்ததால் என் எண்ணத்தை எழுத்தோவியமாக்கினேன். 7 வண்ணங்களின் கூட்டடிதான் உன் முடியின் நிறம் என்று நான் மகிழ்ந்திருந்தேன். விப்ஜிஆர் என்று சொல்கிற வெப்ஜிஆர் 7 நிறங்களின் கூட்டணிதான் வெள்ளை. வெள்ளாடை வேந்தராய் தலைவராய் நின்றிருக்கும் உனக்கென் வணக்கம். இசைப்பாட்டு எதை எனப்பகர்ந்திருந்தாலும் ஏழிசை வரிகளால் சரி கம பதனி என நான் சங்கீதம் புரிந்திருப்பேன். இசைத்தலைப்பு கொடுத்திருந்தால் கடையெழு வள்ளல்கள் 7 பேர் என்று கிருந்திருந்தால் பாரி முதல் ஓரி வரை பாடி தீர்த்திருப்பேன். வண்ணன்களின் கூட்டணியே வானவில் என்பதால் 7 நிறங்களே உறவுகள் எனப்பாட வந்திருக்கிறேன். பாலங்கள் உறவுகள் சில நேரம் மாறித்தான் போகும். களங்கள் சாலையிலிருந்து நார்ச்சந்திக்கு வரும்போது முப்பெருந்தேவியரின் விளம்பரப்படம் கிடைத்தது. களங்கள் சாலையில் சிக்னலில் வருகிற போது நூட்டிகள் இடத்திலே வருகிற போது முப்பெருந்தேவியரின் முகத்தோடு படம் ஒன்று கிடைத்தது. உள்ளந்திறந்து கவியாட நான் தமிழ் மகள் வந்திருக்கிறேன். தலைப்பு அங்கே இருந்தது. சுமையான உறவுகள், சுமையான பாசம். உறவுகள் என்பதே பாசத்தாலும் வேசத்தாலும் தானே கட்டப்பட்டிருக்கிறது. பாசத்தாலும் வேசத்தாலும் கட்டப்பட்ட இந்த உறவில் வந்திருக்கிற அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை சொல்லி அவையோருக்கு வருகிறேன். அரங்கம் எதிரிலும் புதிரிலும் சாலையிலும் பின்புறத்திலும் நின்றும் அமர்ந்தும் கவி கேட்கும் நீரெல்லாம் பார்வையாளர்களா? இல்லை, மேற்பார்வையாளர்கள். கீழே அமர்ந்திருந்தாலும் மேலே நின்று பேசுகிற எங்களை பார்த்து நீங்கள் மேற்பார்வை செய்வதனால் நீங்கள் மேற்பார்வையாளர்கள். சிறப்பு. பிள்ளை பேசும் பிள்ளை தமிழை கேட்க வந்த நீங்கள் பேரன்பு பெட்டகங்கள். பெருந்தனமுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். அரங்கின் பெயர் அண்ணா சீரணி அரங்கம். இந்த கவிதையே அண்ணா துறையில் தொடங்கி அண்ணா துறையில் நிறைவு பெறுகிறது. இந்த கவியரங்கத்தின் முதல் தலைப்பு அம்மாவுக்கு அண்ணாதுரை, மகளுக்கு அண்ணாதுரையே வந்திருக்கிறேன். மூன்றெழுத்தின் முக்கியத்துவத்தை முன்பொரு நாள் கேட்டிருப்பீர். இன்று நான் இதயத்தில் சேமித்த மூன்றெழுத்து செல்வங்களை உங்கள் மன இன்றியலில் சேர்த்து வைத்து சிந்திக்க வந்திருக்கிறேன். கை நிறைய தங்க காசுகளோடு வந்திருக்கிறேன். உங்கள் செவிகளென்ற உண்டிகளை திறந்து வையுங்கள். அதில் நீங்கள் செல்வங்களாய் அள்ளி போகலாம். மூன்றெழுத்து தமிழை பாருங்கள். சூலூர், தமிழ், எஸ்ஆர்எஸ், எஸ்ஆர்டி, எஸ்ஆர்கே, எஸ்ஏஎஸ், பேரவை, அறிவு, கோயில், அன்பு, மசூதி, சிலுவை, அப்பா, அம்மா, அக்கா, தங்கை, தம்பி, மனைவி, கிழவி, குளவி, நிலவு, பகல், இரவு, கதிர், குரல், கீழடி, அந்தி, மந்தி, பசுமை, நாக்கு, மனம், புயல், காற்று, யோகம், யாகம், பாட்டு, அறம், பொருள், காமம், காதல், தேடல், அருவி, பாசம், நேசம், வெற்றி, செல்வி என இன்ன பிற இத்தனையும் மூன்றெழுத்தில் தொடங்குகிறது, மூன்றெழுத்திலேயே முடிகிறது. தமிழ் மகள் என் நிறம் சிவப்பு. வானவில்லின் வண்ணத்தில் வந்து நிற்கும் நிறைவு நிறமும் சிறப்புத்தான் ஆர் என்று முடிகிறது. உறவில் நான் ஓர் சிவப்பு முக்கோணம். தலைமாட்டில் மகள் எனும் நான். தாங்கும் தூண்களால் அடிமாட்டில் தாயும் தந்தையும். அப்பாவின் கோணத்தில் மகள் இப்படி வருகிறாள். பிறந்தகத்தில் நிரந்தர இளவரசி, அவரின் கனவு திசை, செல்ல மகள், சிங்காரி, தாயின் மறுபிறப்பு. பள்ளியில் பாடம் கற்று திரும்பும் போதெல்லாம் பாவேந்தன் பாட்டு கேட்கிறது. தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போவென்று என்ற கவிதை. பள்ளியில் பாடம் கற்று திரும்பும் போதெல்லாம் பாவேந்தன் பாட்டு கேட்கிறது. தலைவாரி பூச்சூடி பாடசாலைக்கு போவென்று. அம்மாவில் கோலத்தில் மகள்.
உள்ளத்தில் விதை, நடமாடும் பூக்காடு, நந்தவனத்து நித்திய மலர், நொடிதோறும் நினைப்பு தட்டும் நேசக்கரம், கூந்தல் முடிந்து சீவி சிங்காரித்து பூ வைத்து நெட்டிப்பொட்டுக்கு சொடுக்குகையில் தெரிகிறது அம்மாவின் பேரன்பு மகளின் மீது. ஆதி பகவன், அம்மையப்பன், வானமும் பூமியும் பாசமும் மேசமும் அடுத்த பிறவி என்று ஒன்றிருந்தால் இவர்கள் இருவரும் என் வயிற்றில் பிள்ளையாக தாங்கள் பிறக்க வேண்டும் என்கிறாள் மகள். வீட்டு உறவு என்றும் கூடு தாண்டி நாட்டு உறவனும் வானம் பார்க்க நான் வருகிறேன். கவியரங்க ஆன்றோரே சான்றோரே, குறிஞ்சி மகளிர் அமைப்பில் நானும் அங்கத்தினர். என் பெயர் தமிழ்மகள். அலைமகள், மலைமகள், கலைமகள் என முப்பெருந்தேவியரின் படம் திருச்சி நெடுஞ்சாலையில் நான் கண்டேன். ஆசிரியர் ஞானசுந்தரி கலைமகளாக்கலாம். அலைமகள் யார், மலைமகள் யார், நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு தெரிஞ்சு போயிருமுங்க. மேனியில் கருப்பு சட்டை, கழுத்தினில் வெள்ளைப்பட்டை, நெற்றியில் சிவப்பு குங்குமம், 3 தமிழ் பெண்ணும் முழங்கும் தமிழ்தான் இங்கே சுமையான உறவுகள். விழியணைய மொழிகாக்க 3 தமிழ் பெண்கள் முழங்குகிறார்கள். இப்படி தமிழ்மகளாய் விழியணைய மொழிகாக்க முன்னிற்போம். பல வண்ணங்களின் கூட்டணியே பன்முகத்தன்மை என்பதால் பன்முகத்தன்மையின் பரிணாமமே இந்திய ஒற்றுமை. டைவர்சிட்டி இன் யூனிட்டி. பல வண்ணங்களின் கூட்டணியே பன்முகத்தன்மை, பன்முகத்தன்மையின் பரிமாணமே இந்திய ஒற்றுமை. தேசம் காப்போம். ஆக்கிரமிப்பு இல்லாத அகிலம் வேண்டும். வாழ்க வையகம் வளமுடன் என அமைதி புறாவை வெள்ளை சட்டையோடு பறக்க விட்டிருக்கும் தலைவரே, அமைதி புறாவை உலகில் நாம் பறக்க விடுவோம். உலகெங்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற ஒரு தோளுக்கு துணை கொடுக்க தமிழ்களாய் நான் வந்திருக்கிறேன். 3 செயல்களே முக்கோண வடிவில் தமிழ்மகள் எனும் தமிழ்மகள் எனும் தார்மீக மந்திரங்கள் வாழ்வை வண்ணமயமாக்கிட வண்ணத்து பூச்சியாய் மகிழ்வுடன் நாம் வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. ஏனென்றால் இந்த அவை அரங்கம் அண்ணா பெயரில் இருக்கிறது, சீரணி என்ற பெயரில் இருக்கிறது. போகி பண்டிகையில் எல்லாம் நீங்கள் குப்பைகளை வைத்து தீ வைத்து எரிப்பீர்கள். அந்த அண்ணன் சொன்னது மாதிரி இங்கே தீ பரவட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. அண்ணாதுரை, ஆறு குமரவேல், பசுமநிழல் சுந்தரராஜன் எல்லோரும் நம்ம பக்கத்து ஊர் பள்ளப்பாளையம் இருக்குது பார்த்தீங்களா, புலமை பித்தனின் ஊர்க்காரர்கள். புரியுதுங்களா? கவிஞர்களின் தேசம் என்று சொன்னால் சிலி. சூலூர் பகுதியிலே கவிஞர்களின் தேசம் என்றால் பள்ளப்பாளையம். அதில் என்ன குறை? சத்தமாக சொல்லலாம். ஏன்னா ஒருவரின் துடிப்பிலே பிறப்பது கவிதை, இருவரின் துடிப்பில் பிறப்பது மழலை. பேசிட்டு வந்தார் பார்த்தீங்களா அண்ணாதுரை, பொண்ணு அண்ணாதுரை. இவன் மகள்னு பேசுறாங்க. இவருக்கு மகள் இல்லை, 2 மகன்கள். மகன் மகன் அந்த வேதனை அந்த பேச்சிலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம அந்த வரியிலேயே நமக்கு தெரிஞ்சலாம். வந்தது விருந்தென்றால் வான்புகள் அமுது எனினும் தந்தபின் எஞ்சியதை தான் உண்பான் அந்நாளில். போகாதா விருந்தென்று பொழுதோறும் கவலையுற்று ஆகாது இது என்று அயர்கின்றான் எந்நாளில். என்ன காரணம்? விலைவாசி ஏற்றம் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த நெகட்டிவ் சைடுன்னு சொல்றோம் பாருங்க, அந்த பகுதியை பார்த்தோம்னா அவங்களோட மனநிலையை சரியா நாம பார்த்துக்கலாம். இப்போ பட்டிமன்ற மாதிரி இதில் அணித்தலைவர்கள் மீண்டும் பேசுவது கிடையாது. கவிஞர்கள் தங்களுடைய கவி பாடி அமர்ந்துட்டாங்க. அதற்கு பின்னாடி நடுவருக்கு இங்கே அதிகமாக வேலை இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தலைமுறைன்னு சொல்கிறோம்ல, நான் ஒரு 5 மணித்துளியில் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் முதலே வாக்கு கொடுத்துருக்குறேன். 5 மணித்துளியில் முடிச்சுக்கிறேன். தலைமுறை அப்படின்னா
தலைமுறைனா என்னன்னு தெரியுமா நமக்கு? நாம் சொல்லுவோம் எங்கள் தலைமுறையே அப்படித்தாப்பா, எங்கள் தலைமுறையே பொய் பேசுறதில்ல, எங்கள் தலைமுறையே அப்படித்தாப்பாங்க. தலைமுறை யாருன்னு சொல்கிறேன், போகி நாளில் நாம் எல்லோருமே தெரிஞ்சுக்கலாம். நாம் இருக்கிறோம்ல, இது முதல் தலைமுறை. நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது 2ஆம் தலைமுறை. அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரு அப்பா இருப்பாங்க பாருங்க, அம்மா, அதாவது பாட்டன் பாட்டி, அவங்க 3ஆம் தலைமுறை. அவங்களுக்கு மேல் உள்ள தலைமுறை பூட்டன் பூட்டி, அதற்கு மேல் உள்ள தலைமுறை ஓட்டன் ஓட்டி, அதற்கு முந்தின தலைமுறைக்கு பேர் சேயோன் சேயோல். அப்புறம் இந்த 7வது ஒருத்தர் சேர்வார்வாங்க பரம்பரை. இதுதான் வாழ்க்கையினுடைய அடுக்கு. இது இன்னைக்கு மேலை நாடுகள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா கிராண்ட்சன், த கிரேட் கிராண்ட்சன், அதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா மொழி வளம் அவ்வளவுதான். சரிங்களா? இந்த கவியரங்கத்தை செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று ஒத்த வரியில் சொல்லிட்டு நம்மளால் போக முடியல. இந்த போகி நெருப்பில் அகந்தை, ஆணவம், நினைப்பு, தீண்டாமை, இல்லாமை, கல்லாமை, பொறாமை, போதை, அதன் பாதை, இப்படி எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும்? பொசிக்கிறணும். ஆடைகை மாற்றுவதனால் நமக்கு புத்தி மாறாது. ஆடைகள் மார்கழி மாதம், இது ஆடைகள் மாற்றுவதால் நமக்கு எதுவும் மாறாது. நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய குரோதம், பொறாமை, இப்படியெல்லாம் நிறையா இருக்கு பாருங்க. இதையெல்லாம் நம்ம மாற்றுறதுக்கு தான் அந்த காலத்தில் போகி பண்டிகை என்று சொன்னார்கள். அடுத்த நாள் தை, முதல் நாள், கடைசியில் நம்ம தைப்பொங்கல்னு சொன்னோம்ல, கவிதை சொன்னோம் இல்லையா, அது மாதிரி எண்ணம் போலும் வாழ்வு மலர வாழ்த்துக்கள், தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் என்று நிறைவு செய்து பாட்டுக்கு பாட்டுக்கு வழிவிட்டு மெட்டுக்கு பாடட்டும் மொட்டாக மலரட்டும் வாசனை என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உறவுகள் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்ய கவிஞர் சூசு பொன்முடி அவர்களையும் சண்முக பாண்டி அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். அதைத் தொடர்ந்து சூலூரின் வளரும் இசை கலைஞர்கள் பங்கு பெறக்கூடிய பாட்டுக்கு பாட்டு, இவர்களோடு வழக்கறிஞர் கந்தநாதன் அவர்களையும் இணைந்து பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கவிதை பாடிய கவிஞர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சிறப்பு செய்பவர்கள் கவிஞர் சூசு பொன்முடி, மருத்துவர் சண்முக பாண்டி மற்றும் வழக்கறிஞர் கந்தநாதன் அவர்கள். தலைமையுரையாற்றிய ஞானசுந்தரி அவர்களை மேடைக்கு அன்பு பாராட்டி அழைக்கின்றோம். ஒரு நிமிஷம். கவிஞர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. மற்ற கவிஞர்கள் எல்லாம் வளர்ந்த கவிஞர்கள். வளரும் தலைமுறையாக இருக்கக்கூடிய வெற்றிவேலுக்கு என்னுடைய மனம் கனிந்த பாராட்டுக்களோடு மாணவனின் கவியை பாராட்டி எனது அருமை சகோதரி கொங்கு செல்வி திருமதி சாந்தாமணி அவர்கள் பட்டிமன்ற பேச்சாளர் அவர்கள் என் மாணவன் வெற்றிவேலுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்க உள்ளார்கள். அந்த அன்பளிப்பினை கந்தநாதன் ஐயா அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சுந்தரி, அது என்னன்னு சொல்லிருங்க. ஏதோ கவர்னுக்கு தூக்கி வீசிட போறேன். மாணவனுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு.
ரூபாய் 500. பணமுடிப்பு. ஒரு மாணவனை மிக உயரத்தில் வைத்து பார்ப்பது ஒரு ஆசிரியரின் கடமை. ஆதலால் அதை இந்த தருணத்தில் அவர் ஆற்றியுள்ளார். நன்றி. தமிழ்நாட்டின் அதைத் தொடர்ந்து சூலூரின் வளரும் இசை கலைஞர்கள் பங்கு பெறுகின்ற பாட்டுக்கு பாட்டு இசையமுதம் நிகழ்ச்சி. ஒருங்கிணைப்பாளர்கள் அமுதராகம் திரு செந்தில்நாதன், திரு சிடிசி பேச்சிமுத்து, செல் அசோசியேட்ஸ் திரு ஆர் ஜேவியர், திரு டிஎம்எஸ் ரோகிணிகுமார். அனைவரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் நாள் நிகழ்வு முத்தமிழ் விழாவிலே முதல்